பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் சோதனைகள் பல விதங்களில் நமக்கு வருகிறது. நாம் எதிர்பாராத மக்களிடமிருந்தும் வருகிறது, நல்லவர்கள் என்று நினைப்பவரிடம் இருந்தும் வருகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 20 முதல் 22ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போம். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனந்திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். இந்த பகுதிக்கு நாம் சோதனை தவிர்க்கப்படுதல் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். பொதுவாக ஊழியக்காரர்களுக்கு பணம் கொடுத்து எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணம் அநேகருக்கு உண்டு. ஆனால் எல்லா ஊழியர்களுமே கர்த்தரை நம்பி வாழ்பவர்கள். அவர்கள் தகாத முறையில் வரும் பணத்தை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள் அநேகர். இங்கே சீமோன் அந்த பணத்தை கொடுத்து பரிசுத்த ஆவியின் வரத்தை கேட்டதும், பணத்தை பார்த்தவுடனே இதை நான் வேண்டாம் என்று சொல்லவா, வேண்டும் என்று சொல்லவா என்கிற ஒரு தயக்கம் நமக்குள்ளாக இருக்கும். ஆகவே இது அப்போஸ்தலருக்கு வந்த சோதனை. ஆனால் அந்த சோதனையில் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். பேதுரு அந்த இடத்திலே மிக கோபத்துடனும் கடினமாகவும் பேசுகிறான். ஏன் இந்த சீமோன் இப்படியே அவன் அழிந்து போய்விடக்கூடாது, அவன் ஆத்துமா நஷ்டமடையக்கூடாது என்பதற்காக அந்த இடத்திலே கண்டித்து உணர்த்துகின்றவனாக பேதுரு இருக்கின்றான். சீமோனுக்கு தீய சிந்தனைகளும் தீமையான உள்ளமும் இருந்தது. இதை வைத்து நன்றாக சம்பாதித்து மேன்மை அடையலாம் என தீய எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. வசனம் 20 நாம் பார்க்கும் பொழுது, பணம் உன்னோடே நாசமாய் போக கடவது என்று கடினமான வார்த்தையை அந்த பேதுரு கூறுகின்றதை நாம் வாசிக்கின்றோம். பணத்தினால் எதையும் சாதிக்கலாம் என்று இராமல் நாம் ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும். என்றும் அநேக மக்கள் பணத்தினால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவனுடைய இருதயமும் செம்மையாக இல்லை. ஆகவே பேதுரு சொல்லும் பொழுது துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கும்படி கூறுகின்றான். அவனை அப்படியே திட்டி அவனை கோபப்பட்டு விட்டுவிடவில்லை. அவன் எப்படியாவது ஆண்டவருடைய பிள்ளை ஆக வேண்டும் என்பதற்காக அங்கே உன்னுடைய துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கும்படி கூறுகின்றான். தவறான எண்ணத்துடனும் துர்க்குணத்துடனும் வாழ்பவர்களை நாம் தட்டி கொடுத்து நீ நல்லவன் என்று அவனை சொல்லாமல் அவனை நல்வழியில் நடத்துகிறவர்களாக, இன்னும் நாம் அவனை ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நமக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையை கொடுத்திருக்கின்றார். கலாத்தியர் 6:1 கூட நாம் பார்க்கும் பொழுது, குற்றத்தில் அகப்பட்டவனை சீர்திருத்த வேண்டும், அதனால் அவன் ஆத்துமா நித்திய அழிவுக்கு நீங்களாக்கப்படும் என்று நாம் காண்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்காக செய்யும் ஊழியம் தற்புகழ்ச்சிக்காகவா தேவ மகிமைக்காகவா என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நான் செய்யும் ஊழியத்தினால் உம்மை மகிமைப்படுத்தவும் பண ஆசை இல்லாதபடி என்னை காத்தருளும் பிதாவே. ஆமேன்.